ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் இன்னும் ஒரு சில நாட்கள் நீதிமொழிகள் 20-27 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல எண்ணங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் எடுத்து போட வேண்டும். கிட்டத்தட்ட 5 விதமான நெகட்டிவ் எண்ணங்கள் இதுவரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோம். அந்த எண்ணங்களிலிருந்து சப் பாயிண்ட், ஒவ்வொரு நெகட்டிவ் எண்ணங்களிலும் ஒரு 3-4 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தவறாமல் எழுதி கவனித்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்பி தொடர்ந்து நான் அதை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நமக்குள் இருக்கிற நெகட்டிவ் தாட் என்ன என்று சொன்னால், ஹோப்லெஸ் அல்லது நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணம். பல நேரங்களில் இந்த எண்ணம் நமக்குள் வருகிறது. நம்பிக்கையில்லா சூழ்நிலை, நம்பிக்கைக்குரிய காரியங்கள் இருந்தாலும் கூட இது நடக்குமோ நடக்காதோ என்கிற நம்பிக்கை இல்லாத மனநிலைமையை பிசாசானவன் நம்முடைய இருதயத்துக்குள் தந்து விடுகிறான். அதில் ஒரு 3 அல்லது 4 காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். எப்படியெல்லாம் இந்த நம்பிக்கை இல்லாத காரியம் வருகிறது. நம்பர் 1, திங்ஸ் வில் நெவர் கெட் பெட்டர், அல்லது இப்படி சொல்லுவார்கள், இந்த விஷயம் ஒரு நாளும் சிறப்பாக வரவே வராது. சிலர் சொல்லுவாங்க, நான் என்னதான் செஞ்சாலும் அது சிறப்பாக வரவே வராது அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி நம்முடைய இருதயத்திலிருந்து அது வெளியில் வரும். அது ஒரு நெகட்டிவ் தாட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் சில நேரங்களில் நல்லா தான் செய்ய முயற்சி பண்ணுறேன், ஆனால் நல்லா வரவே வராது. எனக்கு டிரைவிங் ஒழுங்காக வரவே வராது, எனக்கு சமையல் ஒழுங்காக வரவே வராது, எனக்கு பேசுறது ஒழுங்காக வரவே வராது, எனக்கு செய்கிறது ஒழுங்காக வரவே வராது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து வந்து கொண்டே இருக்கும். இது பிசாசு தருகிற வார்த்தைகள். சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளை நாங்கள் அதம் பண்ணி போடுகிறோம். நம்ம செய்கிற எதாக இருந்தாலும் த பெஸ்ட்டாக வர கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய முடியும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்து பாருங்கள், அதை சிறப்பாக செய்து முடிக்க ஆவியானவர் உதவி செய்வார், நிச்சயமாக உதவி செய்வார். நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதத்தில் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவர் நமக்கு அனுகூலமான துணையானவர். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணை செய்கிற கர்த்தர். அப்படி இருக்கும்போது அது மட்டுமல்ல, அதிலேயே 7வது வசனத்தையும் பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். The Lord of heaven's army is with us. The God of Jacob is our protection. அப்பா, இவ்வளோ பெரிய கர்த்தரை நம்ம கூட வச்சிருக்கும் போது எப்படி அது சிறப்பாக நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியும்? திருப்பி அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பாருங்க. சேனைகளின் கர்த்தர், the Lord of heaven's army is with us. அவர் நம்ம கூட இருக்கும்போது எப்படி நம்ம செய்கிற காரியம் சிறப்பாக நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? நடந்தே ஆகணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பில் அவர் சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. அவருடைய வழி நடத்துதல் சிறப்பாக இருக்குது. அவருடைய ஆச்சரியமான காரியங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. ஒன்று கூட, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் அப்படிங்கிறதெல்லாம் வரலாம். ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆண்டவருக்கு ஃபெயிலியருங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. அவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம கூட வச்சுட்டு நம்ம அடிக்கடி மனசில் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ இந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்காது, இதெல்லாம் தப்பாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி, the things will never get better அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பிசாசானவன் விதைத்து வைச்சிருக்கிறான். இந்த விதையை பிடுங்கி எரிஞ்சிட்டு, என் தேவன் சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், Almighty God is with me, the powerful God is with me, hallelujah. ஆகையினால எல்லாம் நான் செய்கிறது சிறப்பாகவே நடக்கும். இனி நான் எது செஞ்சாலும் சிறப்பாக தான் நடக்கும், நான் செய்கிறது தான் பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்குள் இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தருவாராக. ஒரு 3 முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எதை செய்தாலும் த பெஸ்ட்டாக கர்த்தர் கொண்டு வருவார்.
நான் பேசினாலும் செய்தாலும் நடந்தாலும் இருந்தாலும் எழுந்தாலும் எல்லாம் த பெஸ்ட்டாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் எத்தனை பேருக்கு அந்த புது நம்பிக்கை இந்த கால வேளையில் தருகிறார்? பெற்றுக்கொள்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரெண்டாவது, இன்னொரு வார்த்தை நமக்குள்ள இருந்து வரும். அந்த முதல் வார்த்தையோட கனெக்டட். முதல் வார்த்தை, இந்த விஷயங்கள் ஒருபோதும் பெட்டராக வராது அப்படிங்கிற வார்த்தை. அதோட ரெண்டாவது வார்த்தை எப்படி வரும்? முயற்சி செய்கிறது அர்த்தமற்றது. முயற்சி செய்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவ்வளோதான் முயற்சி செய்கிறது? ஒரு சிலர் அற்புதங்களுக்காக ஜெபிப்பாங்க, காத்திருப்பாங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை, முயற்சி பண்ணுறது பிரயோஜனம் இல்லை, என் பையனுக்கு புத்தி சொல்கிறது பிரயோஜனம் இல்லை, என் பொண்ணுக்கு புத்தி சொல்கிறது பிரயோஜனம் இல்லை, அவங்கெல்லாம் கேட்டு ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பிசாசானவன் நம்முடைய இருதயத்தில் தருவான். இல்லைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ள வரக்கூடாது. முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சி நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். நம்ம செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தை செய்து கொண்டே இருக்கணும். வேத வாசிப்பை செய்து கொண்டே இருக்கணும். கண்டினியூஸ் ப்ராசஸில் நம்ம போய்கொண்டே இருக்கணும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் சிறப்பாக செய்து முடிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில காரியங்களை நீங்கள் யோசிக்கிறீங்க, நான் இதில் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டேன், இனியும் அதில் எஃபர்ட் போடுறது அர்த்தமற்றது. ஒரு இந்த போர்வெல் அந்த காலத்தில் கொஞ்சம் தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருந்த காலம். இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தண்ணீர் கிடையாது. இப்போல்லாம் வந்து கார்பரேஷனில் வாட்டர் வந்து எல்லா வீட்டுக்கும் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. நான் சிறு பையனாக இருக்கும்போது நான் பார்த்த சம்பவம், ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 300 அடி ஆழத்துக்கு அவங்க போர் போட்டாச்சு, தண்ணி வரல. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, 300 அடி போட்டாச்சு, வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பாஸ்டர் அதில் நின்றுட்டே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே முயற்சி செய்கிறது பிரயோஜனம் இல்லை, முயற்சி செய்கிறது பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு வசனத்தை பாஸ்டர் அந்த இடத்துல வாசித்து அதுக்கு பிறகு ஒரு ஜெபம் பண்ணார். சங்கீதம் 9:9-10 அதில் எழுதியிருக்குது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அந்த வார்த்தை, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. அந்த வார்த்தையை எல்லாரும் அந்த உங்கள் வேதத்தை திறந்து அந்த சங்கீத பகுதியை எடுத்து ஒரு அண்டர்லைன் பண்ணி வைங்க. அதில் எழுதப்பட்டிருக்க திரும்பி வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகையால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த வசனத்தை பாஸ்டர் வாசிச்சுட்டு, ஏன்னா இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா போடணுன்னா கூட காசு ஜாஸ்தி ஆகும். எல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு இருக்குது. பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இப்படி சொன்னாங்க, எனக்காக ஒரு 10 அடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு பாருங்களேன். சிறுமைப்பட்ட உம்மை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு தாழ்மையாக அன்பாக அப்படி சொன்னார். எல்லாரும் இல்லை இல்லைங்க, முடியாதுங்க, இதுக்கு மேலே பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேலே முயற்சி செஞ்சால் ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு பேசும்போது அவர் இப்படி எளிமையாக சொன்னார் பாருங்க. சரி, பாஸ்டர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு போட்டாங்க. 3வது அடி போகும்போது தண்ணி பீறிட்டு பாஞ்சது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் அந்த இடத்துல போனால் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளவு அழகா தேவனை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. அப்போ நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாது முயற்சி செய்வது அர்த்தமற்றது. இல்லை, நீங்கள் செய்வதை செய்து கொண்டிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார். உங்கள் தேவன் அதிசயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் அதிசயம் செய்வார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3வது வார்த்தை நமக்குள்ளிருந்து வர்றது, ஐ ஆம் ஸ்ட்ரக் இன் திஸ் சிச்சுவேஷன் ஃபார் எவர். நான் இந்த சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், இதுலேயே இருந்து வெளியில் வர முடியல, இந்த சூழ்நிலையில் சிக்கி கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போது அப்படி அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளேருந்து வருதா?
இதெல்லாம் பிசாசானவன் தருகிற வார்த்தை. என் பிள்ளைங்க மாட்டிக்கிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன், இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏசாயா 43 18-19 வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீங்க முந்தினதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க என்னைக்கோ மாட்டிக்கிட்ட விஷயத்தை யோசிக்காதீங்க. இன்னைக்கு தேவன் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்கள் விஸ்தாரத்தில் வருவீர்கள். கர்த்தர் உங்களை செழிப்புள்ள இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களை ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே நான் இதில் சிக்கிக்கொள்ளவில்லை, இதில் பாடம் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை விஸ்தாரமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாராக. வெளிச்சமான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவாராக. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை என் தேவன் உங்களுக்காக செய்வாராக. இந்த கால வேளையிலே சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இதை என்றென்றைக்கும் செய்து முடிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் சிறந்த நாமம். நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில அப்படியே வந்து பலிக்க நான் ஜெபிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஃபைனலி ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். There is no way out. இது அடுத்த வார்த்தை பிசாசானவன் நம்முடைய இருதயத்தில் தர்றது. வெளியேற வழியே இல்லை, இந்த விஷயத்திலிருந்து வெளியில வரவே முடியாது, நான் இதுல மாட்டிக்கிட்டேன், வெளியில வரவே முடியாது, அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் நீங்க வெளியில வர முடியாதுன்னு சொல்லலாங்க. ஆனா 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சோதனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் இந்த காலவேளையில உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். ஆகவே நான் சிக்கிக்கொண்டேன் என்று சொல்லாதிருங்கள். தேவன் உங்களுக்கு விஸ்தாரமான பாதையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்பி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள். பார்க்கலாம், நான் இதிலிருந்து வெளியில வந்துருவேன், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருவேன், இந்த கவலையிலிருந்து வெளியில வந்துருவேன், இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துருவேன், இந்த போராட்டத்திலிருந்து வெளியில வந்துருவேன், இந்த தேவையில்லாத இந்த மன உளைச்சலிலிருந்து நான் வெளியில வருவேன் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார், அப்படியே உங்களுக்கு செய்வார். நீங்க வெளியில வந்துருவீங்க, நான் உங்களை பார்ப்பேன். நிச்சயமாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்க வெளியில வருவீங்க, நீங்க சிறப்பா உங்களுடைய காரியங்களை செய்வீங்க, நீங்க ஒரு வெற்றியாளராய் மாறுவீர்கள், நீங்கள் ஜெயத்தை அனுபவிப்பீர்கள், நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால ஜெயக்கொடி ஏற்றுவீர்கள். ஒரு பிள்ளைகளும் நீங்களும் குடும்பமும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார். இந்த நம்பிக்கையை நான் எனக்குள் வளர்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். பார்க்கலாம், ஆமேன். இதை நம்பிக்கை நான் எனக்குள் வளர்த்து கொள்கிறேன் என்று ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. ஜெபிக்கலாமா? சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு கையை இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஒரு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அந்த காலவேளையில தாருங்க ஆண்டவரே. நான் ஒருபோதும் சொல்லக்கூடாது வெளியேற வழியே இல்லை, இந்த சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் முயற்சி செய்யறது அர்த்தமற்றது, விஷயங்கள் ஒருபோதும் சிறப்பாக வராது. இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற வார்த்தைகள். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சிறப்பாய் காரியங்களை செய்து முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். பிசாசானவன் சில நேரங்களில் நெகட்டிவ் விதைகளை எங்களுக்குள் விதைத்து கடந்து போய் விடுகிறான். நாங்கள் அதில் சிக்கிக் கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீர் எங்களுக்கு அப்பா ஒரு வார்த்தையை தந்திருக்கிறேன். எங்களோடு கூட நீர் இருக்கும்போது, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருக்கும்போது சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற போக்கையும் எங்களுக்கு உண்டாக்கி தருவீரப்பா. எங்கள் பிள்ளைகள் யாராயிலும் இந்த நெகட்டிவ் திங்கிங்குள்ள இருப்பார்களே, ஆனால் இந்த காலவேளையில் அதை எடுத்து போட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நீர் அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய இரக்கம் விபரீத விதமாய் தங்கி இருப்பதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இந்த அதிகாலை ஜெபத்துக்கு கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் நாளை காலை சந்திப்போம். God bless you. Have a blessed day. Bye-bye.